நம்ம நேரடியாக கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் தாங்க நமக்கு நிறையா வருது. ஏன் அப்படின்னா, இந்த ஆரி ஒர்க் வந்து ஜஸ்ட்டு 1 டேல நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நாள்லாம் போட முடியாதுன்னு மேம் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்காக பல்லப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன், இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேட்டாங்க. சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் இப்படி சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிருமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். நைட்டில் உட்காந்து போட்டால் இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்லாம் ரொம்பவே முடிச்சிடலாங்க. ஜஸ்ட்டு வந்து சாரியோட கலரில் வந்து ஆன்டிக் பீடு வச்சுட்டு ஒரு 5-6 லேயர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பேக் மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் இருந்துச்சா, சரி கடையில் போய் உட்காந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களையும் யாருக்காவது இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து ₹100 பேமெண்ட்டுக்கு ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன். ஆரி ஒர்க் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்மே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ மொத்தமாக நம்மகிட்ட வந்து இப்போ 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நேரடியாக கற்றுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இல்லை ஆன்லைனில் கற்றுக்கிறது பெஸ்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஃபுல்லி ரெக்கார்டிங் வீடியோ தான் அனுப்புகிறேன். நேரடியாக சொல்லிக் கொடுக்கறதுல வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் டவுட்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு நம்பருமே கொடுத்துருவோம். ஸோ உங்கள் டவுட் வந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஆரி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கட் பண்ணி எடுத்துகிறேன். எப்போயும் நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கழுத்தை வந்து கட் பண்ணி எடுக்காதீங்க. ஓவரால் அடிச்சதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நம்ம இன்னொரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. என்ன அப்படின்னா டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, முன்னாடி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்க, எனக்கோட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். முன்னாடி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தோம், தம்பி பிறந்ததுக்கப்புறம் எடுக்க முடியலையா, சரி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 6th to 10th ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். 10th வந்து முக்கியமாக மேக்ஸ் இருக்கலாம், அதில் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துமே சொல்லிக் கொடுத்துட்ருப்போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். டியூஷன் வந்துட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எடுக்கிறோம், பாய்ஸ் வந்து அலோட் கிடையாது. ரிலேஷனில் வந்து 2 பசங்க மட்டும் இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிலக்கோடையில் இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு டியூஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருந்தேன். அம்மா அந்த கடையில் மட்டும் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு போப்பான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கடைக்கு போயாச்சு. டியூஷன் டைமிங் சொல்லிடுறேங்க. ஈவினிங் 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கும். 6th to 10th யாருக்காவது டியூஷன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.